வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எக்ஸாம் ப்ரெஷர் இந்த வார்த்தையை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஏன் சில பேர் எக்ஸாமுக்கு போய் அனுபவிச்சிருப்போம். நானும் அனுபவிச்சிருக்கேன். ஸோ இது ஒரு காமனான விஷயம். இது ஒன்றும் ஒரு பயப்பட வேண்டிய விஷயம் கிடையாது. இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். இதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம், ஏன் பர்சனல் எக்ஸாம் ஜேர்னியில் நான் எப்படி இதை சமாளித்தேன் அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக காம்படிட்டிவ் எக்ஸாமோ, காலேஜ் எக்ஸாமோ, ஸ்கூல் எக்ஸாமோ, எந்த எக்ஸாமுக்குமே நம்ம கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு எக்ஸாமுக்கு பயந்துருப்போம். அதுதான் ஆங்ஸைட்டி, எக்ஸாம் ப்ரெஷர் பல பேரில் இருக்குது. ஸோ இது காமன் தான். பட் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தான். அவன் என்னையோட சூப்பராக படிப்பான். நான் ஜிகே 10 கொஷின் அட்டன் பண்ணேன்னா அவன் 15 கொஷின் அட்டன் பண்ணுவான். ஆனால் அவனுக்கு எக்ஸாமில் போய் ஒரு ப்ரெஷர் வந்துடும். இந்த எக்ஸாம் நான் கிளியர் பண்ணணும் அப்படின்ற ஒரு ப்ரெஷர் அவனுக்குள்ளே ஏற்படுத்தி அவன் ஒழுங்காக படித்ததை கூட அவனால் எக்ஸாமில் அட்டன் பண்ணிட்டு வர முடியாது. ஸோ நம்ம எந்த எக்ஸாம் எழுதினாலும் அந்த எக்ஸாம் டைமில் நம்ம என்ன பெர்ஃபார்ம் பண்ணுறோமோ அதுதான் நம்மளுக்கு ரிசல்ட்டாக கிடைக்கும். அந்த நேரத்தில் நம்ம பயந்து ப்ரெஷர் ஆகி, பதட்டமாகி, ஒழுங்காக நம்ம ப்ரிப்ரேஷன்லாம் வேஸ்ட் ஆகி, அந்த இடத்துல நம்ம ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணலைன்னா நம்மளோட ப்ரிப்ரேஷன் வேஸ்ட்டு, நம்மளோட எஃபர்ட் வேஸ்ட்டு, எல்லாமே வேஸ்ட்டு. ஸோ இதுக்கு நான் இந்த கம்ப்ளீட்டாக உங்களோட ஆன்சைட்டியே இந்த வீடியோ பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக தொடச்சி எடுத்துருவேன் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அதை எஃபெக்டிவாக எப்படி மாற்றலாம், உங்கள் பெர்ஃபார்மன்ஸை தடுக்காத மாதிரி அதை எப்படி வச்சுக்கலாம் அப்படின்றது தான் நான் அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இது எனக்கு ஒர்க் ஆயிருக்கு, அதனால நான் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, முக்கியமாக பதட்டமாகிற ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் எக்ஸாம் எழுத போனேன் 2017. அப்போ நான் அப்போ தான் ப்ரிப்ரேஷனே ஸ்டார்ட் பண்ணேன். அந்த டயத்தில் ஒரு எக்ஸாமு அப்படின்னு போய் எக்ஸாம் ஹாலில் உட்கார்றப்ப அப்போல்லாம் எஸ்எஸ்சி பெருசாக யாருமே படிக்க மாட்டாங்க. எக்ஸாம் ஹாலில் ஒரு 2 பேர் தான் இருந்தோம். மொத்தமே 2 பேர் தான் இருந்தோம். என்னடா நம்ம தேவையில்லாமல் இதுக்குள்ளே தலையை விட்டோமோ அப்படின்ற ஒரு பதட்டம் எனக்குள்ளே வந்துடுச்சு. ஓகே, நம்ம வந்துட்டோம், எக்ஸாம் ஹாலுக்கு வந்துட்டோம், நம்மளால் என்ன முடியுமோ பண்ணிட்டு போவோம் அப்படின்னு ஒரு 10 செகண்ட்ஸ் கண்ணை மூடி என்னோடய ப்ரீதிங்கை நான் ஃபோக்கஸ் பண்ணேன். ஃபோக்கஸ் பண்ணிட்டு நான் பாட்டுக்கு எக்ஸாம் கொடுத்துட்டு வந்துட்டேன். அது ஃபெயில் ஆகிட்டேன், அது வேறு விஷயம். பட் பதட்டமாகாமல் என்னால் என்ன அந்த டயத்தில் கொடுக்க முடியுமோ அதை கொடுத்தேன். ஸோ இந்த ப்ரீதிங் டெக்னிக் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எக்ஸாம் ஹாலில் போய் எல்லா வெரிஃபிகேஷன் எல்லாத்தையும் முடிச்சு உட்காருவீங்கள, பக்கத்தில் இன்னும் யார்ட்டையும் பேசிகிட்டு இருக்காமல் ஜஸ்ட் கண்ணை மூடி, அந்த டைம் நம்மளுக்கு தெரியும், இந்த டயத்தில் எக்ஸாம் ஆரம்பிக்க போகுதுன்றது தெரியும். அதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் நம்மளுக்கு டைம் நிறையவே இருக்கும். அந்த நேரத்தில் நம்மளே காம் பண்ணிக்கணும். ஜஸ்ட்டு கண்ணை மூடி உங்கள் ப்ரீதிங்கை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இன் அண்ட் அவுட் 4 செகண்ட் உள்ளே இழுத்துட்டு அதை ஹோல்ட் பண்ணிவிட்டு 6 செகண்ட்ஸ் மெதுவாக ரிலீஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி 10 தடவை பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் என்ன ஒரு பதட்டத்தில் இருந்தாலுமே உங்கள் மைண்ட் காமாகவும் ரிலாக்ஸ்டாகவும் இருக்கும். முடிஞ்சால் பக்கத்தில் தண்ணி வச்சுக்கோங்க, இல்லை அங்கே தண்ணி இருந்தால் அங்கே ஒரு கிளாஸ் தண்ணியை குடிச்சிக்கோங்க. ஸோ இது ஒரு பெஸ்ட்டு மெத்தட். இது எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம எக்ஸாம் எழுத போயிட்டோம், நான் கண்டிப்பாக இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணியே ஆவேன் அப்படின்னு வீராப்பாலாக இருக்கக்கூடாது. ஸோ ப்ராசஸ் ஓவர் ரிசல்ட். என்னோடய பெஸ்ட்டை நான் கொடுக்குறேன். இன்றைக்கி இந்த டயத்தில் இந்த 1 மணி நேரத்தில் இந்த எக்ஸாமில் என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்ணுறேன். கிளியர் ஆகுது ஆகாது அது ரெண்டாவது. இந்த மைண்ட் செட்டுக்கு வாங்க. ஃபஸ்ட்டு என் கண்ணு முன்னாடி இருக்க இந்த 100 கொஷினில் என்னால் எவ்வளோ பெஸ்ட்டாக நான் சால்வ் பண்ணி இந்த டைமுக்குள்ளே என்னோடய டாப் மோஸ்ட் பெஸ்ட்டை நான் கொடுக்க போகிறேன் அப்படின்றது மட்டும்தான் அவங்க மைண்டில் இருக்கணும். நான் கிளியர் பண்ணுவேன், கிளியர் பண்ணியே ஆகணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது கண்டிப்பாக ஒரு ப்ரெஷராக மாறும். அந்த பதட்டத்தில் நம்ம ஈஸியாக இருக்க கொஷினை கூட தப்பாக போட்டுருவோம். ஸோ அந்த எக்ஸாம் டைமில் ஒருவேளை உங்களுக்கு அந்த கொஷின் தெரிலனா டக்குன்னு அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த கொஷின் போயிடுங்க.
இதை நான் கிளியர் பண்ணணும், இந்த எக்ஸாம் நான் கிளியர் பண்ணணும்னா அந்த கொஷினே இருந்தீங்கன்னா உங்களால் கிளியர் பண்ண முடியாது. ஏன்னா அந்த டயத்தில் நீங்கள் ஒரு 4 கொஷின் எக்ஸ்ட்ரா சேர்த்து பண்ணலாம். அதை விட்டுட்டு அந்த ஒரு கொஷினே நான் தூக்கி நிப்பாட்டி இந்த செம்ம சால்வ் பண்ணிடுவேன் அப்போனா தான் நான் பாஸ் பண்ண முடியும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. ஸோ வந்து அதை கடந்து போயிட்டு அதை விட நம்மளால் எப்படி எஃபெக்டிவாக மோர் கொஷின்ஸ் அட்டன் பண்ண முடியும் அப்படின்றத வந்து பாருங்கள். இந்த மைண்ட் செட்டை வளர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து மென்டல் ரிஹர்சல். இப்போ இருந்தே வந்து நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் எடுத்துகிட்டு நான் வந்து ஹால் டிக்கெட் வந்துடுச்சு, எல்லா வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு ஹாலுக்குள்ளே போகிறேன் அப்படின்றத ஒரு ரிஹர்சலாகவே எடுத்துக்கோங்க. ஹாலுக்குள்ளே போகிறேன், எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது, பொறுமையாக தேவையானதை படிக்கிறேன், சால்வ் பண்ணுறேன், கான்ஃபிடண்ட்டாக முடிச்சுட்டு வெளியே வரேன். ஸோ ஒரு அத்லெட் வந்து இப்படி தான் யோசிப்பாங்க. இப்படி போகிறேன், இந்த டைமிங்குள்ளே முடிக்கிறேன், வின் பண்ணுறேன் அப்படின்றத ஃபஸ்ட்டு மைண்டுக்குள்ளே நம்ம வந்து ரிவர்ஸ் பண்ணிக்கணும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு என்ன ஒரு கான்ஃபிடென்ட் வரும்னா, ஓகே நம்ம இதை தான் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு ப்ரீ பிளான்டாக போகிறீங்க. சிம்பிளாக சொன்னால் அதான். இது வந்து உங்களோட பெர்ஃபார்மன்ஸை தான் வந்து இம்ப்ரூவ் பண்ணும். அந்த இடத்துல உங்களுக்கு ப்ரெஷர் இருக்காது. என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற ப்ரெஷர் வந்து இருக்காது. அடுத்து வந்து இப்போ அந்த எக்ஸாம் ஹாலில் உட்காந்துட்டு தான் நம்மளுக்கு இந்த திங்கிங் வரும். இந்த எக்ஸாம் ஃபெயில் ஆகிட்டா நம்மளை வீட்டில் திட்டுவாங்களோ, நம்மளை அடுத்த எக்ஸாம் எழுத விட மாட்டாங்களோ, எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம அப்படியே ஓவர் திங்கிங்கில் அப்படியே உள்ளே போய் மூழ்கி பயங்கரமாக அப்படிலாம் போகக்கூடாது. ஸோ அந்த தாட்ஸை ஃபுல்லாக மாற்றுங்க. இன்றைக்கி நான் இந்த எக்ஸாம் எழுத போகிறேன், இதுக்கு நான் வந்து இவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், அந்த ப்ரிப்பரேஷனில் தான் நான் பெர்ஃபார்ம் பண்ண போகிறேன், அந்த இதில் வர ரிசல்ட் வந்து ஃபைனல் ரிசல்ட். ஸோ பயந்துகிட்டே இருந்தால் ஸ்கோர் வந்து இன்க்ரீஸ் ஆகாது. நம்ம ஒழுங்காக ப்ரிப்பேர் பண்ணியிருந்தால் மட்டும்தான் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாத்தையும் ஓரம் தள்ளிட்டு முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவ் தாட்ஸை கொண்டு வாங்க. உங்களுக்கு எதெல்லாம் ஹாப்பியாக அந்த டைமில் ஹாப்பியாக ஆக்குமோ அந்த மெமரிஸை கொண்டு வாங்க. இல்லை நீங்கள் படித்ததை கொண்டு வந்து, சில பேர் வந்து அப்படியே அந்த மைண்ட் செட்லேயே இருக்காருன்னு நினைப்பாங்க, அப்படி கூட பண்ணலாம். இல்லை நம்மளால் அந்த நேரத்தில் பயப்படாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். ஸோ அந்த எக்ஸாமில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு சேஞ்ச் கிடைக்கும். அடுத்தது ரொம்ப 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 முக்கியமானது மார்க் டெஸ்ட். மார்க் டெஸ்ட்டை வந்து நம்ம எக்ஸாமுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடியாச்சும் ஸ்டார்ட் பண்ணிடணும். முடிஞ்ச அளவுக்கு சிஸ்டம் யூஸ் பண்ணுங்கள். அந்த சிஸ்டம் தான் நம்மளுக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த எக்ஸாம் இப்போ எல்லாமே சிஸ்டம் மாறிடுச்சு, ஆன்லைன் மாறிடுச்சு. சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எல்லாமே வந்து ஆன்லைன் மாறிடுச்சு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஃபோனில் போடுறத தவிர்த்துட்டு சிஸ்டமில் போட வந்து பழகுங்க. ஏன்னா இங்கே ஃபோன்லேயே போட்டுட்டு டச் ஸ்க்ரீனில் போய் அங்கே போய் சிஸ்டமில் மவுஸை கொடுத்து நம்ம ஒரு பதறி அந்த மவுஸ் ஒழுங்காக ஒர்க் ஆகாமல் அப்படியே அந்த இடத்துல வந்து ஃபுல்லாக நமக்கு வேர்த்து பதட்டம் ஆயிரும். ஸோ உங்கள்கிட்ட சிஸ்டம் இருந்தால் பெட்டர். இல்லாட்டி நீங்கள் ஒரு இன்ஸ்டியூட்டில் படிக்கிறீங்களோ அந்த மாதிரி இடத்துல ஒரு சிஸ்டமை வந்து ஆக்குபை பண்ணி அதை யூஸ் பண்ணி பழகுங்க. ஸோ வந்து ஒரு டைமிங் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் 3 மணிக்கு எக்ஸாம் எழுத போகிறீங்க. ஃபோனெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு ஒரு ரியல் எக்ஸாமுக்கு நம்ம எப்படி போவோமோ அதை வந்து ஒரு டெமோவாக நம்ம மார்க் டெஸ்ட்டில் வந்து அப்ளை பண்ணுறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சிஜிஎல் எக்ஸாம் அப்ளை பண்ணி முடிச்சிட்டிங்க, வரப்போகுது. அதுக்கு வந்து நீங்கள் லாஸ்ட் 1 மந்த், அந்த லாஸ்ட் 1 மந்த் நீங்கள் கொடுக்குற மார்க் டெஸ்ட் தான் உங்களுக்கு அங்கே வந்து ரிசல்ட் கொடுக்கும். ஸோ அப்போ நீங்கள் உங்களோட கம்ஃபர்டபுளான ஜோனில் இருக்கப்போ ஒரு மார்க் டெஸ்ட் கொடுக்குறீங்க. இதுவே வந்து ஒரு கதன்னு இருக்க இடத்துல ஒரு மார்க் டெஸ்ட் கொடுக்குறீங்க அப்படின்றதுக்கு ஒரு 2 டிஃப்ரென்ஸ் வந்து நிறையவே இருக்கும். ஏன்னா அமைதியாக இருக்கும் எக்ஸாம் ஹால். நீங்கள் வந்து மார்க் டெஸ்ட் போடும்போது கிளிக் பண்ணுற சவுண்டு அது மட்டும்தான் கேட்கும். ஸோ அப்படியும் பழகிக்கணும். கதன்னு ஒரு வேளை ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது, பின்னாடி ஒருத்தன் வந்து எனக்கு பேப்பர் கொடுக்கல அது கொடுக்கலன்னு கத்திக்கிட்டு இருக்கேன். அந்த நேரத்துலையும் நம்ம கம்போஸ்டாக இருந்து நம்மளோட எக்ஸாமில் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். அவனோட சண்டையை நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து 10 நிமிஷம் போயிடும், நம்மளால் 10-15 கொஸ்டின் போட முடியாமல் போயிடும். அதனால் ஒரு 2-3 கண்டிஷன்ஸ்லையுமே நம்மளால் வந்து எக்ஸாம் ஃபுல் ஃபோக்கஸ்டாக அட்டன் பண்ண முடியுதா அப்படின்றத உங்களை நீங்களே ட்ரெயின் பண்ணிக்கோங்க. உங்கள் பிரெயினுக்கு வந்து நீங்கள் அதை ட்ரெயின் பண்ணிடுறீங்க. ஸோ அந்த ரியல் கண்டிஷனுக்கு உண்மையிலே நம்ம எக்ஸாம் எழுத போகிறப்ப அப்படி வந்துச்சு அப்படின்னா உங்களால் அதை ஈஸியாக டேக்கிள் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, மைண்டில் நல்லா ஏற்றிக்கோங்க.
அடுத்து வந்து இப்போ நான் மேக்ஸ் கொஷின் எடுக்கிறேன். இப்போ வந்து சிஜிஎல்ல 15 மினிட்ஸில் 25 கொஷின்ஸ் வந்துடுச்சு. அப்போனா நம்ம எப்படி அதை அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு 2 கொஷின் பார்க்குறீங்க, ரெண்டுமே டஃப்பாக இருக்குது. அந்த நேரத்தில் நம்ம வந்து ஐயோ டஃப்பாக இருக்குது அப்படின்னு யோசிக்கிறத விட டக்குன்னு அந்த ஸ்கிப் பண்ணிவிட்டு, அந்த கொஷினை ஸ்கிப் பண்ணிவிட்டு லாஸ்ட் கொஷினுக்கு போங்க. அப்படி போனீங்கன்னா அங்கே ஈஸியான கொஷின்ஸ் இருக்கும். ஸோ அப்படியே பின்னாடியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் பண்ணி வந்தீங்களா உங்களால் மேக்ஸிமம் கொஷின் அட்டன் பண்ண முடியும். இது எனக்கு வந்து ரியல் எக்ஸாம்ஸில் நடந்திருக்கு. ஃபஸ்ட்டு ஒரு 5 கொஷின் கஷ்டமாக இருக்கும். நான் அப்படியே வெறுத்து போங்கடா அப்படின்னு ஒரு எக்ஸாம் விட்டுட்டு கூட வந்திருக்கேன் என்னால் முடியாமல். அதே இதில் வந்து அடுத்த எக்ஸாமுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணி மார்க் டெஸ்ட் போடுறப்ப தான் இந்த ட்ரிக்கை நான் கற்றுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு 2-3 கொஷின் டஃப்பாக இருக்கும். அது வந்து நம்மளை வந்து பயமுறுத்துறதுக்காக சைக்கலாஜிக்கலி அப்படி தான் வச்சுருப்பாங்க. நம்ம அப்படியே கடைசியில் 25th கொஷினுக்கு போனோம்னா ரொம்ப நம்மளால் பேப்பரே எடுக்காமல் அந்த கொஷினை சால்வ் பண்ண முடியும். அந்த மாதிரி கொஷின்லாம் பின்னாடி தான் இருக்கும். ஸோ இந்த ட்ரிக் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. இதை வந்து பழகி பாருங்கள், ஸ்கிப் பண்ணி பழகுங்க. இது வந்து இதை பழகிட்டிங்கன்னா உங்களால் டைம் அவ்வளோ சேவ் பண்ண முடியும். ஸோ இந்த நெக்ஸ்ட் கொஷின் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணி பாருங்கள். உங்களோட அப்படியே ரிவர்ஸ் கொண்டு வாங்க, ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு எக்ஸாமுக்கு முந்தின நாள் நைட்டு ஃபுல்லாக படம் பார்த்துக்கிட்டு தூங்காமல் ஒழுங்காக சாப்பிடாமல் ஊர் சுற்றிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அடுத்த நாள் நம்மளோட நாள் நல்லாவே இருக்காது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு முந்தின நாள் வந்து இப்போ நீங்கள் வேறு ஊரில் எக்ஸாம் போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த ஊருக்கு போயிருங்க. எக்ஸாம் எங்கே நடக்குதோ அங்கே வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு 1 hour இல்லாட்டி ஒரு 1/2 hourக்கு முன்னாடி இருக்க மாதிரி பாருங்கள். ரிப்போர்ட்டிங் டைமுக்குள்ளே, ரிப்போர்ட்டிங் ஸ்டார்டிங் டைம் 8 to 9:30 அப்படின்னா 8 மணிக்கு அந்த 8 to 8:15 அந்த ஸ்பாட்டுக்கு நீங்கள் போயிருங்க. இல்லாட்டி நம்மளுக்கு தேவையில்லாத ஒரு ப்ரெஷர் வரும். ஒரு வேளை பஸ்ஸு லேட் ஆகலாம், நம்ம போகிற வண்டி ஏதாச்சும் கோளாறு பண்ணலாம், ஏதோ ஒரு பிரச்சனை வரும். அதுக்கு நம்ம ப்ரீ பிளான்டாக முன்னாடியே போகிறது பெட்டர். இப்போ எக்ஸாம் ஹால் போயிட்டோம். எக்ஸாம் ஹாலில் போய் சில பேர் உட்காந்து படிச்சுட்டு இருப்பாங்க. எனக்கு அது புரியவே இல்லை. 6 மாதமாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணி படித்து ரிவைஸ் பண்ணாதது அந்த எக்ஸாம் ஹாலில் அந்த 1 மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன பண்ண முடியுன்றது எனக்கு தெரியல. ஸோ அதை வந்து கம்ப்ளீட்டாக தவிர்த்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு போனீங்கன்னா ஜாலியாக அரட்டை அடிச்சுட்டு ஃபன் பண்ணிவிட்டு ஹாப்பி மைண்ட் செட்டில் உள்ளே போங்க. சாப்பிட்டு போங்க. நைட்டு நல்லா முந்தின நாள் நைட்டு கண்டிப்பாக நல்லா தூங்குங்க. சில பேர் வந்து பேரண்ட்ஸோடு வருவாங்க, எல்லோரும் படிச்சுட்ருக்காங்க நீ படிக்கலையா அப்படின்னு கேட்பாங்க. நான் படிக்கிறப்ப படிச்சுட்டேன், இப்போ படிக்க தேவையில்லை அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்லிடுங்க. முக்கியமாக ஒரு எக்ஸாமுக்கு கூட ஒரு ஆளை கூப்பிட்டு வரீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆளை கூப்பிட்டுவாங்க. அங்கே வந்துட்டு நம்மளே 1008 ப்ரெஷரில் இருப்போம். அங்கே வந்து நம்மளை ஒருத்தர் ப்ரெஷர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, அதுவும் நம்ம ஃபேமிலியிலேருந்தே ஒருத்தர் வந்து ப்ரெஷர் பண்ணுறாங்கன்னா நம்மளுக்கு அதை வந்து நம்ம ஹேண்டிலே பண்ண முடியாது. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸையோ உங்களுக்கு கூட வந்து ஜாலியாக அவர் கூட போனால் நான் நிம்மதியாக போயிட்டு வந்துடுவேன்ப்பா அப்படின்ற மாதிரி ஒரு ஆளை கூப்பிட்டு போங்க. இல்லாட்டி தனியாக போயிட்டு தனியாக வந்துடுங்க உங்களால் முடியும்னா. ஸோ இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அந்த ப்ரெஷரை வந்து நீங்கள் இப்போயே பழகிக்கலாம். எப்படி நம்ம அதை ஓவர் கம் பண்ணலாம். கண்டிப்பாக ப்ரெஷர் ஆகும், ஏதோ ஒரு கட்டத்தில் ப்ரெஷர் ஆகும். அப்படி ப்ரெஷர் ஆனால் எப்படி அதை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் வந்து நம்மளோட ஜேர்னி இருக்குது. ஸோ வந்து இப்போ நம்ம ஒரு பர்ஃபெக்டான பேப்பர் தான் நம்மளுக்கு தேவை அப்படின்றதெல்லாம் கிடையாது. அந்த எக்ஸாம் டைமில் நமக்கு நம்மளோட பெஸ்ட்டை கொடுத்துருக்கோமா அப்படின்றதான் முக்கியம். நமக்கு பேப்பர் டஃப்பு, பேப்பர் ஈஸி அப்படின்றதெல்லாம் கணக்கே கிடையாது. பேப்பர் ஈஸியாக இருந்தாலும் நீங்கள் ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணால் தான் மார்க் வரும். ஸோ நம்மளோட ப்ரிப்பரேஷன் மேலே நம்பிக்கை வச்சு அந்த டைமில் நம்ம நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும். அதுக்கு பதட்டப்படாமல் இருக்கணும், காமாக இருக்கணும். பதட்டப்பட்டாலும் அதை வந்து நம்மளால் ஹேண்டில் பண்ண முடிகிற அளவுக்கு நம்மளுக்கு வந்து எபிலிட்டி இருக்கணும். இது ரொம்ப 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 முக்கியம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோவை லைக் பண்ணுங்கள். எக்ஸாம் ஹாலுக்கு போய் ப்ரெஷர் ஆகிறவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் மறக்க முடியாத அந்த ப்ரெஷர் ஆகிறப்ப நடந்த சம்பவங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.